ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ரொம்ப சூப்பரான முட்டை குழிப்பணியார குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதே போல் 3லேருந்து 4 தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே போல் கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, சீரக பவுடர், இல்லை சில்லி பவுட்ரு மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதே போல் 5 முட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க 5 முட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம 5 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கலக்கிட்ட பாருங்கள். நீங்களும் இதே போல் கலக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழிப்பணியார சட்டி எடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லா குழிப்பணியார குழியிலையும் ஒவ்வொரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ சூடாக இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு கரண்டியாக. இப்போ சூடாயிடுச்சுங்க. நான் இப்போ பாருங்க ஊற்றிக்கிறேங்க. இப்போ ஊற்றிட்டேங்க. ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். ஒரே 1 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்துடும் முட்டை. நல்லா மேலால் பொங்கி வந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இது மேலால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குச்சி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பி வச்சோ நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. குழிப்பணியாரம் எப்படி செய்வோமோ அதே போல் நீங்களும் திருப்பி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெந்திருக்கிறது எல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் அடுத்த பேட்சும் போட்டுக்கலாங்க. இப்போ அடுத்த பேட்சும் போட்டாச்சு. அதே போல் திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க. இதுவும் எல்லாமே வந்துருச்சு. அதனால எடுத்துடலாங்க எல்லாமே. அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்துட்டு பாருங்க. 2 பேட்ச் வச்சுங்க. நமக்கு 5 முட்டை. இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. நீங்கள் குக்கரோ இல்லை ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா 8 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேங்க கரெக்டாக. இது கூடவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போல் முன்னாடி எடுத்து வச்சுலையும் அது. இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் கொட்டிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் கூட 1 நிமிஷம் போல் வதக்கி வச்சுங்க. வெங்காய வாசனை எல்லாம் போகட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலைங்க. 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. பச்சை வாசனை எல்லாமே போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இது கூடவே நம்ம மசாலாலாம் வச்சியா அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போவே இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி வச்சுருங்க. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா சில்லி மட்டும்தாங்க அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுட்ரு மட்டும் 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சது எல்லாமே 1/2 டீஸ்பூன் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம தக்காளி அரைச்சி வச்சு இல்லையா அந்த தக்காளியும் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதுவும் கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. இந்த முட்டை குழிப்பணியார குழம்பு பார்த்தீங்கன்னா நிஜமாவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இப்படியே விட்டுடலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு இல்லைன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா தக்காளி ஊற்றி 1லேருந்து 2 நிமிஷம் போல் வதக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள் கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம அடுத்துதான் முட்டை குழிப்பணியாரத்தை போட்டுக்கலாங்க. இந்த முட்டை குழிப்பணியாரம் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதுங்க. ரெடியாக இருங்க குழம்பு. இப்போ அதே போல் முட்டை குழிப்பணியாரம் எல்லாமே போட்டாச்சு. ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு முட்டையும் உடச்சி விட்டுக்கலாம். முட்டை உடச்சி விட்டனால இன்னும் கூட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா திக்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இப்போ நம்ம திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம்லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு குழம்பு எல்லாமே. நல்லா முட்டைக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா இறங்கியிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி தாங்க ஆட் பண்ணோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சட்டியில் இருக்கிறதுனால கொதிச்சுட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் கேஸ் ஆஃப் பண்ணிட்டா கூட. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். சட்டியில் இருக்கிறதுனால கொதிச்சுட்டே இருக்கு இன்னும் கூட. இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை குழிப்பணியார குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.